வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெம்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ எம் காலிங் ரிசப்ஷனா இல்லை ஐ எம் காலிங் டு ரிசப்ஷனான்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து கால் பக்கத்தில் நம்ம டூ போடக்கூடாது. ஐ எம் காலிங் ரிசப்ஷன் தான் கரெக்ட். பட் எதனால நம்மளுக்கு இந்த டவுட் வருதுன்னா, தமிழில் நம்ம ரிசப்ஷனுக்கு கூப்பிடுங்க, ரிசப்ஷனுக்கு பேசுங்க அப்படின்னு அந்த குன்னு சொல்கிறதுனால வரும்போது எல்லாமே நம்ம இங்கிலீஷில் டூ போடணும்னு நினச்சிக்கிறோம். பட் அப்படி இல்லை. இங்கிலீஷில் நிறைய வேர்ப்ஸ் வந்து ப்ரெப்போசிஷன் எடுக்காமல் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கும். அதில் இந்த காலும் ஒன்று. அதே மாதிரி இன்னும் 2 வேர்ப்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்ஃபார்ம், அப்புறம் டெல். இன்ஃபார்ம் ஹிம், இன்ஃபார்ம் தி டீம், இன்ஃபார்ம் டு தி டீம். இல்லை, நிறைய நேரங்களில் இது ஒரு காமன் எரராக தான் இருக்குது. இன்ஃபார்ம் பக்கத்தில் டூ போடுறது. டெல்லும் தான் ஐ டோல்டு ஹிம் தான், ஐ டோல்டு டு ஹிம் இல்லாமல். ஸோ இது மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்குது இங்கிலீஷில் ப்ரெப்போசிஷன் எடுக்காமல் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கிறது. ஸோ அதை நம்ம இங்கிலீஷ் நிறைய ரீட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். இது டைரெக்டாக நம்ம தமிழில் இருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே டூ போடணும் தானே அப்படின்னு நினச்சோம்னா அங்கே தான் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறது. ஓகே.